ஹாய் வணக்கம், நான் உங்கள் மௌலி ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற லொக்கேஷன் எங்கன்னா வண்டலூர்லேருந்து ஒரு 10லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற குமிழி ஏரி. இந்த லொக்கேஷன் தான். நிறைய பேருக்கு இந்த லொக்கேஷன் தெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா தெரியல எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது யூனிக்காக ஃபோட்டோகிராஃபி பண்ணணும், உங்கள் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பீச் இல்லாமல், பேமெண்ட் பிளேசஸ் இல்லாமல், கொஞ்சம் மவுண்டன் ரிலேட்டடாக, அதாவது மலை சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் பேஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் தாராளமாக அந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப வருஷமாக இந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கான ஃபைல்ஸை கண்டிப்பாக நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ண நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பு, ஒரு 44 ரெக்கார்டிங் கிளிப்பு போட்டேன். அதேமாதிரி என் ஃபேஸ் ரிவீல் பண்ணணுமா, அதையும் காமிக்கிறேன். ஹாய், இதெல்லாம் காமிச்சிக்கலாம்.
நான் மேலே தூக்கி 360 இது போட்டிங்கப்பா. தானே ஆமாங்க. கழிச்சுவா வர வழி எத்திரியா திருப்பி போகிற வழி எத்தலாமா? ஒரு வழி மறுபடியும் எடுத்துக்கலாம்ண்ணா. இந்த லொக்கேஷன்ல இருந்து கொஞ்சம் உள்ள போனீங்க அப்படின்னா குமிழி சிவன் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்கு. ஆக்சுவலாக அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலியாக போகிற பட்சத்தில், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக போகிற பட்சத்தில் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த இடத்த ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். மழை நேரங்களையும் ரசிப்பேன், வெயில் நேரங்களையும் ரசிப்பேன். ஏன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆள் இருக்காங்க தப்பா இன்றைக்கும் ஹார்ட் சிட்டியிலேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர், அதாவது நான் வண்டலூர் வரைக்கும் ஹார்ட் சிட்டின்னு சொல்கிறேன், அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு ஊட்டியை பார்த்த மாதிரி, திடீர்னு ஒரு கொடைக்கானலை பார்த்த மாதிரி ஃபீல் எனக்கு பர்சனலாக இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து வெயில் டைம்லேயும் அழகாக இருக்கும், மழை டைம்லேயும் அழகாக இருக்கும். என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மரம் தாங்க. வெயில் டைமில் கிளைண்ட்டை கூட்டிட்டு போகிற பட்சத்தில் மரத்துக்கு கீழே நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துருவேன். அப்புறம் ஈவினிங் லைட் வர பட்சத்தை வெளில நிற்க வச்சு எடுத்துருவேன். அண்ட் அதே மாதிரி மழை நேரங்களில் க்ளவுடியாக இருக்கும், ரொம்ப க்ளவுடியாக. மவுண்டன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கலர்ஸ்லாம் மாறி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி நீங்கள் பாருங்கள் அந்த விஷயம்லாம். ஒரே பெனிஃபிட் என்ன தெரியுமா, நம்ம யாருக்கும் திருப்பி ரெக்கார்டிங் போடணும் அவசியமே இல்லை. வேணா திருப்பிக்கலாம்ல.
வர வழி எடுத்துட்டியா திருப்பி போகிற வழி எடுத்துடலாமா? ஒரு வழி மட்டும் எடுத்துக்கலாம்ண்ணா. இருக்கலாம், உங்களை சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். வாங்க என் கூட வாங்க, சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் உங்களை. தண்ணிக்கிட்ட போகாதீங்க, பாம்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வெறும் கேமரா பற்றி பேசுகிற பழக்கம் எப்போ தான் வரப்போகுதுன்னு தெரியல. அந்த எனக்கு வெறும் கேமராவை பார்த்து பேசுகிற பழக்கம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியலன்னு சொன்னேன். மக்களே ஷூட்டுக்கு வந்துக்கிற மக்களேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அங்கே கரெக்டாக எடுத்துருக்க முடியாதுல்ல ஆனந்த? அந்த இடத்துல கரெக்டாக எடுத்துருக்க முடியாதுல்ல? ஃபேமிலி எடுக்க சொன்னார். எடுத்துக்கலாம். சரி வாங்க ப்ரோ, சரி இல்லைங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, ஃபேமிலி எடுத்துருமா முதல்ல வாங்க. எடுத்துருவா ப்ரோ. நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்குது, ஃப்ரேமில் தெரியணும்ல. அவன் தூங்க ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே ஓகே, ரெடி 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 போகலாமா? அப்படின்னா ஃபோட்டோ வராது அப்புறம். ஃபைன் ஃபைன், வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான லொகேஷன் சென்னையை சுற்றி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம என்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு புது புது லொகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.